அனைவருக்கும் வணக்கம். இந்த உயிருக்கு உலை வைக்கும் மண் சட்டிகள்னு போட்டு ஒரு காணொளி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு 2-3 பேர் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் பேரம் பேசி அது படியாமல் அதனால் கோவப்பட்டு இப்படி போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொருத்தர் பெயிண்டெல்லாம் பூசுறது இல்லைன்ட்டு ஒருத்தர் இப்படி ஆளாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது பாவம் அவங்க கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ நம்பிக்கை தமிழை நம்பிக்கை வைக்காம பின்ன எவன் வைப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை பால் அடிக்கிற மாதிரி இதே யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதை இப்போ சில கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அதாவது நாங்கள் களிமண் குளத்துலேருந்து எடுப்போம். இங்கே பானை சட்டினா சட்டி இந்த மாதிரி ஐட்டங்களை நாங்கள் செய்வோம். காய வச்சு அதுக்கப்புறம் மேலே காயெல்லாம் பூச்சி வேக்கட்டு வச்சு காய வச்சு நல்லா கொலன்னு அந்த பெயிண்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்து சாயம் பூசுவோம். அந்த சாயம் பூசி வெயிலில் காய வச்சு சில்லையில் வேக்காடு வச்சு அதுக்கப்புறம் வேக்காடு வைப்போம். ஆமாம், அப்போ தான் அந்த சாயம் சாப்பாட்டில் சேராது, கழுவுனாலும் போகாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கல்ல, அதனால் செம்மண் பூசினா பாருங்கள், நான் வாங்கியிருக்கிற அந்த அடுப்பு மாதிரி தான் கலர் இருக்கும். இப்படி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்காது. காவி பூச்சு அப்படின்னு கொடுத்துருக்குற மாதிரி அது பெயிண்ட் மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்குன்னு அந்த பெண்மணி சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மையை சொன்னோம்னா ஏற்றுக்கணும், இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஒரு சோசியல் மீடியாவில் உண்மை இல்லாமல் 99% அப்படி தான் சேனல் வருது. உயிரோடு இருக்கிற நடிகர் செத்து போயிட்டார் அப்படின்ட்டு போடுவாங்க. அது ஒரு பக்குவம் இல்லாத அவங்க செய்கிறது. அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாம் உண்மையை தான் போட்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் இது ஒரு விளக்கமாக வீடியோ போட வேண்டியதாக இருக்குது. நன்றி. இதுபோல் மேலும் உணவு விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.